கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கணும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு தொடர்ச்சியா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லணும். ஒரு மொழி போருக்கு மத்திய அரசு வித்துடுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? 1960 நிச்சயமா வித்துடுது. அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 60களிலேயே மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டை விட்டு விட்டு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒன்றிய பட்டியலில் இல்லை. அதனால் தமிழக அரசு அதோடைய கருத்துக்களை கேட்காமல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதுல இந்தி சேர்த்துப்படி இந்தி மொழியில பாடம் படிக்கணும், இந்தி மீடியத்துல புரியுமா யாருன்னா? அதனாலதான் அது வேண்டாம் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், பொன்முடியா இருக்கட்டும், இப்படி இந்த ஒட்டுமொத்த திமுகவும் செய்யக்கூடியது மொழிப்போர் இல்லைங்க, அக்கப்போர். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இது தமிழக மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது நல்லாவே புரியுது. அதனாலதான் திமுக காரங்க சொல்றத யாரும் பெருசா எடுத்துக்கல. தமிழகத்துல பாருங்க, திமுக காரங்க அந்த அவங்க கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க மட்டும்தான் இந்தி இந்தின்னு சும்மா கத்திரி கிடக்குறாங்க ஒழிய மக்களுக்கு இதை பத்தி உண்மைத்தன்மை நல்லா தெரியுது. ஏன்னா இங்க இந்தி திணிப்பு என்பது இல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி, வீர திருநாவுக்கரசு உட்பட சாதாரண தொண்டனாகிய வீர திருநாவுக்கரசு முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், ஒப்பற்ற உலக தலைவர் நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இப்படி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்துணை பேருமே இந்தி திணிப்பு உட்பட எந்த மொழியையும் திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். தாய்மொழியை மட்டும்தான் நாங்க கட்டாயம் எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்றோம். ஆங்கிலத்தையும் நீங்க கட்டாயம் கத்துக்கணும்னு சொல்ற மொழிய, மற்றபடி அது இந்தியா இருக்கட்டும், சமஸ்கிருதமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், எந்த ஒரு மொழியையும் திணிப்பதை பாரதிய ஜனதா கட்சி உண்மையாகவே எதிர்க்கிறது. அதனால தாங்க தேசிய கல்விக் கொள்கை அதோட டிராப்ட் வரைவு 2019 வரும் பொழுது ஒவ்வொரு மாணவனும் அவனோட தாய்மொழியை கத்துக்கணும், ஆங்கிலத்தை கத்துக்கணும். கூடுதலா பாஜக மக்கள் மத்தியில எடுத்து சொல்லியும் மக்கள் புரிஞ்சுக்கலையா, இல்ல தவறா திசை திருப்பி கொண்டு போறாங்கதான் பாக்குறீங்களா? மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனாலதான் அமைதியா இருக்கிறாங்க. திட்டமிட்டு சூழ்ச்சி செஞ்சு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் திட்டமிட்டு இந்தி திணிப்புன்னு அவங்க வந்துட்டு வேணும்னு தப்பா பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பொய் பிரச்சாரம் எடுபடலைங்க, அதுதான் உண்மை. பொய் பிரச்சாரம் எடுபட்டு இருந்தா பெருவாரியான மக்கள் முன்னெடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த திமுகவோட மாணவரணி எத்தனை வயசுல, 50 வயசு 60 வயசு இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டா மாணவர் அணியில பொறுப்பாளரா இருப்பாங்க. இப்ப ஸ்டாலினே இளைஞர் அணி தலைவரா பல்லாண்டுகளா இல்லையா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு இளைஞர் அணி தலைவரா, இளைஞர் அணி செயலாளர் இருக்காருல திமுக, அவருக்கு வயசு என்ன? அவருக்கு 47-48 வயசு ஆகுதுங்க. ஒரு 50 வயசுல என்ன இளைஞர்? 18 வயதுல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவன் தான் இளைஞர். பாரதிய ஜனதா கட்சியில 35 வயசுக்கு மேல இளைஞர் அணியில ஒருத்தர் நிர்வாகியே இருக்க முடியாது. 35 வயசுக்கு மேல போயிட்டு அப்புறம் என்ன இளைஞர்? எப்படி வந்துட்டு மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் வயசு ஆன அப்புறமும் கூட இளைஞர் அணியில பொறுப்புல இருக்கிறாங்களோ அதே போல திமுகவுல மாணவர் அணிலையும் வயசு அதிகமான பல பேர் இருக்கிறாங்க. இப்ப திமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க, திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள், நீங்க ஒன்றியம், பகுதி, வட்டம்னு பல பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டுல படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டு வந்துட்டு இவங்க பாருங்க மாணவர் போராட்டம்னு காமிக்கலாம் மொழிய தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுகவையோ அதோட கூட்டணி கட்சிகளையோ சாராது எந்த ஒரு மாணவனும் கூட திமுக நடத்தக்கூடிய இந்த போலி நாடகத்தை ஆதரிக்க மாட்டான். ஏன்னா செட் பண்றாங்கன்றத நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பா தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் திமுக நரேட்டிவ் செட் பண்ணி நரேட்டிவ்க்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குதுன்ற ஒரு கேள்வி எழுதுங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு என்னை போன்ற சாதாரண நிர்வாகி வரை எல்லாருமே நாங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சார். நாங்க எத்தனை சேனல்ல பேட்டி கொடுக்கிறோம், வந்துக்கிற கமெண்ட்ஸை பாருங்க சார். எல்லாருக்குமே உண்மை புரியுது. நாங்க சொல்றதை விட அவங்க பல மடங்கு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க.
ஆமா எங்களுக்கும் தெரியும், நீங்களும் கரெக்டா சொல்றீங்க அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு நாம எடுத்து சொல்லி மக்களுக்கு புரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது, மக்களுக்கே நிறைய புரியுது. ஆனாலும் கூட நாமளும் தொடர்ந்து எடுத்து சொல்லிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் ரெண்டு பேர் கவனிக்காம விட்டுருப்பாங்க, அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாமளும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தாங்க பொதுமக்கள் யாருமே திமுக காரங்களும் அந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் சொல்றத நம்புறது இல்ல. இவங்க என்னத்தான் மடைமாற்றம் செய்ய விரும்பினாலும் ஒண்ணு இல்ல சார், எலெக்ஷன் வரப்போகுது. திமுக ஆட்சி மேல மிகப்பெரிய மக்களுக்கு ஏமாற்றம், ஒரு கோபம் இருக்கு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமி முதற்கொண்டு பாட்டி வரை நிறைய பேருக்கு வந்துட்டு பிரச்சனை வருது. எங்க டெய்லி நியூஸ திறந்தாவே அங்கங்க கற்பழிப்பு, கஞ்சா, போதை, இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கோடு இப்படி எக்கச்சக்கமா இருக்கிறதால என்னடா செய்யறது, நம்ம உணர்ச்சியை தூண்டுனா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக இல்லாத இந்திய திணிக்கிறாங்க சொல்லி மொழி உணர்ச்சி தூண்ட முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில இவங்க தோல்வியுறுகிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, 2019 டிராப்ட் எஜுகேஷன் பாலிசியில இந்தியும் 3வது மொழியா படிக்கணும்னு இருந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அதை பார்த்துட்டு இல்ல, தாய்மொழி தமிழ் கண்டிப்பா படிக்கணும், ஆங்கிலம் அவசியம் படிக்கணும், 3வது ஏதாவது ஒரு மொழி மாணவனுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஹிந்தி கட்டாயம் இல்லைன்ட்டாரு. அதனால தான் மாணவர்களுக்கு இதெல்லாம் புரியுது, பெற்றோர்களுக்கு நல்லா புரியுது. எனக்கு எத்தனை டீச்சர்ஸ் என்கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க, எத்தனை காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் என்னோட நண்பர்கள் போன் பண்ணி பேசுறாங்க. திட்டமிட்டே இந்த திமுக வந்துட்டு சூழ்ச்சி பண்ணுது, ஆனா எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் உண்மை புரியுது அப்படின்னு எல்லாருமே டீச்சர்ஸ் சொல்றாங்க, ப்ரொஃபசர்ஸ் சொல்றாங்க. இந்தி திணிக்கப்படவில்லை, திணிக்கப்படாத இந்தியை திணிப்பதாக சொல்லி மொழி போர்னு பேசுறாரு ஸ்டாலின். அதைத்தான் நான் அக்கப்போர்னு சொல்றேன். ஸ்டாலினோட இந்த திருட்டு நாடகம், கபட நாடகம் அறிவார்ந்த தமிழக மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியிலே எடுபடாது. இது ஒண்ணு. 2வது பார்த்தோம்னா, அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்துட்டாங்க புதுசா சட்டம் தெரிஞ்சது மாதிரி. திமுக அதோட கூட்டணி கட்சி காங்கிரஸ், குறிப்பா ராகுல் காந்தி எல்லாம் பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல எதுக்கு எடுத்தாலும் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு சட்டம் பேசிட்டு இருப்பாரு. உள்ள யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் கனிமொழிக்கு வந்துட்டு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கல்வி என்பது மத்திய அரசாங்கத்தோட பட்டியல்ல இல்ல, பொது பட்டியல்ல இருக்கு. பொது பட்டியல இருக்கக்கூடிய கல்விய நீங்க மாநில அரசாங்கத்தோட கருத்து கேட்காம நீங்க கொண்டு வர முடியாதுன்னு என்னமோ சட்ட அறிஞர் மாதிரி பேசுறாங்க. இதுல 2 விஷயத்த நான் குறிப்பிட விரும்புறேன். முதல் விஷயம், மத்திய பட்டியல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசாங்கம் யாரையும் கேட்காம ஒரு சட்டம் கொண்டு வரலாம். அதே போல மாநில பட்டியல இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட கூட கேட்காம சட்டம் கொண்டு வரலாம். பொது பட்டியல்னு வரும் பொழுது அதுல பொது பட்டியல உதாரணத்துக்கு பொது பட்டியல்ல கல்வி இருக்கு. இந்த கல்வி மேல மாநில அரசாங்கமும் சட்டம் கொண்டு வரலாம், மத்திய அரசாங்கமும் சட்டம் கொண்டு வரலாம். கல்வி மேல மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வராம வெறும் மாநில அரசாங்கம் மட்டும் சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா அந்த சட்டம் செல்லுபடியாகும். பொது பட்டியல இருக்கக்கூடிய கல்வி மேல மாநில அரசாங்கமும் சட்டம் கொண்டு வந்து மத்திய அரசாங்கமும் சட்டம் கொண்டு வந்தா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து இருக்கக்கூடிய சட்டம் தான் செல்லுபடி ஆகும்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சோ பொது பட்டியல இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, மத்திய அரசாங்கமே கொண்டு வரலாம். மாநில அரசாங்கமும் கொண்டு வந்து மத்திய அரசாங்கமும் கொண்டு வந்தா மத்திய அரசாங்கம் தான் அதிக அதிகாரம் கொண்டது. அந்த அதிக அதிகாரம் கொண்ட மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் தான் நடைமுறைக்கு வரும், செல்லுபடி ஆகும் சொல்லி அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. பாருங்க, பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேல மாநில அரசாங்கத்திட்ட கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கேட்காம கொண்டு வரலங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது இஸ்ரோவோட சேர்மனா இருந்த விஞ்ஞானி கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு கொண்டு வந்து வரைவு அந்த டிராப்டை வெளியில விட்டு மாநில அரசாங்கம், அறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லோருடைய கருத்தும் கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில ஆலோசனை அடிப்படையில சில மாற்றங்களை செஞ்சுதான் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சட்டமானது, இந்த கல்வி கொள்கையானது மாநில அரசாங்கத்தோட கருத்தை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய கருத்தையும் கேட்டு கொண்டு வரப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி நல்லா தெரிஞ்சுக்கணும். சட்டமும் தெரியல கனிமொழிக்கு, எங்களை கேட்காம கொண்டு வந்துட்டாங்க, அப்படி கொண்டு வர்றது செல்லுபடி ஆகாதுன்னு பொய் சொல்றாங்க.
ஏன்னா பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி மேல சட்டம் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல. மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் நடைமுறைக்கு வரும்னு சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் இது குறித்தான புரிதல் இவங்களுக்கு கனிமொழிக்கு தெரியல. சோ கனிமொழிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலங்கிறது இதுல இருந்து புலப்படுது. ரெண்டாவது, மாநில அரசாங்கத்தோட கருத்தை கேட்கலன்னு போய் சொல்றாங்க. ஏற்கனவே கேட்டாச்சு. இந்த தேசிய கல்விக் கொள்கையோட ஒரே ஒரு திட்டம், பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. ஒரு திட்டம் PMT ஸ்கூல்ஸ். அது சம்பந்தமாவே ஏற்கனவே மாநில அரசாங்கத்திட்ட கருத்து கேட்டாச்சு. கருத்து கேட்டு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க கண்டிப்பா இதை நடைமுறைப்படுத்த ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தோட தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரிய லெட்டர் எழுதியிருக்கிறார். லெட்டர் பொது வழியிலே இருக்கு. கருத்து கேட்டு ஆமா நாங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் இதை நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லிவிட்டு நாங்க நடைமுறைப்படுத்த போறோம், எங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுங்க சொல்லி, நிதி கொடுங்க சொல்லி 2 இன்ஸ்டால்மெண்ட் நிதி வாங்கிட்டாங்க சார். நாங்க இந்த திட்டத்தை PMT ஸ்கூல்ஸ் நடைமுறைப்படுத்துறோம் இந்த திட்டத்தை சொல்லி 2 இன்ஸ்டால்மெண்ட் நிதி வாங்கிட்டு அடுத்ததான் 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, போன வருஷமே நடைமுறைப்படுத்தன்னு சொன்னீங்களே, நாங்க காசு அதை நம்பி கொடுத்தோமே, இப்ப இன்னமும் நீங்க நடைமுறைப்படுத்தாம இருக்கீங்களே, எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அந்த திட்டத்துக்கான நிதி கொடுக்கப்படும், ஆனால் அந்த திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தினா கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஏமாத்திருக்கிறாங்க. இதனால இந்த திமுக அரசாங்கம் ஏமாத்தினதால மத்திய அரசாங்கத்தோட அதிகாரிகளுக்கே சில சிக்கல் வருதுங்க. நாளைக்கு அந்த ஆடிட் பண்ணுவாங்கல்ல, CAG இருக்கிறாருல, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபியூச்சர்ல வந்துட்டு ஆடிட் பண்ணுவாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு, தமிழ்நாட்டுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நீங்க பணம் கொடுத்திருக்கீங்களே, ஆனா அவங்க நடைமுறைப்படுத்தலையே, நீங்க எப்படி பணம் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. இங்க திமுக அரசாங்கத்தோட தலைமை செயலாளர் எழுதின கடிதத்தின் அடிப்படையில இவங்களை நம்பி மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருச்சு. 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி ஏமாத்தி விட்டு 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டும் ஏமாத்தலாம்னு இவங்க நினைச்சாங்க. மத்திய அரசாங்கம் இங்க உஷாராயிடுச்சு. இவங்க பண்ற தப்புக்கு நாம பாதிப்படைகிறதா சொல்லி இங்க பாருங்க, எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அந்த திட்டத்தை மத்த மாநிலம்லாம் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்ட உடனே நாங்க அந்த திட்டத்துக்கான பணத்தை கொடுத்துட்றோம். நீங்களும் இந்த PMT ஸ்கூல்ஸ் திட்டத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதனாலதான் பணம் கொடுத்தோம். இப்ப மறுபடியும் வந்துட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்தாமவே பணம் கேட்டீங்கன்னா எப்படிங்க கொடுக்கறது சார்? நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பொருள் வித்தேன் அப்படின்னா அந்த பொருளுக்கான காசை நீங்க எனக்கு கொடுப்பீங்க. நான் அந்த பொருளை உங்கள்கிட்ட விற்காமவே இந்த பொருள் 100 ரூபா நீ எனக்கு காசை கொடுறானா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் நான் உங்க பொருளை உங்ககிட்ட இருந்து வாங்கவே இல்லையே சார், வாங்காம என்கிட்ட நீங்க பணம் கேட்கறீங்கன்னு கேட்க மாட்டீங்க. அதே போல திட்டத்துக்கான பணத்தை தான் சார் கொடுக்க முடியும். 4 திட்டம், கல்வியில வந்துட்டு எக்கச்சக்க திட்டங்கள் இருக்கின்றன. 4 திட்டங்களை மத்திய அரசாங்கம் உங்களுக்கு வந்துட்டு சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். 3 திட்டத்தை ஏத்துக்கிறேன் சார் அப்படின்னா அந்த 3 திட்டத்துக்கான பணம் வரும். 4 திட்டத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னா 4வது திட்டத்துக்கான பணமும் வரும். நீங்க என்ன சொல்றீங்க, 4 திட்டத்துக்கான பணத்தை கொடு, ஆனா நான் 2 திட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன்னு என்ன அர்த்தம்? திட்டத்துக்கான நிதி தான் சார் இது, சும்மா அப்படியே போற போக்குல கொடுக்கறது இல்லையே. இதுனா திமுக கொள்ளடிக்கிற மாதிரி விஷயமா? நரேந்திர மோடியோட நேர்மையான அரசாங்கம் சார். நீங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த திட்டத்துக்கான பணம் கொடுக்கலன்னா சொல்லுங்க. ஒருபோதும் நரேந்திர மோடி இப்படி செய்ய மாட்டார். நீங்க கொண்டு வந்துருவீங்க. இப்போ ஹிந்தி மொழியை நாங்க வெளில விட்டாக்க ஹிந்தி மீடியம் நீங்க கொண்டு வந்துருவீங்கன்ற ஒரு கருத்து வைக்கிறார்கள். இதுதான் சார் மிகப்பெரிய அபத்தம். இதுதான் அக்கப்போருங்கிறேன், இதுதான் மொழிப்போர் இல்லைங்கிறேன். நாங்க தான் தொடர்ந்து சொல்றோம். ஏற்கனவே அந்த வரைவுல இந்தி கட்டாயம்னு இருந்துச்சு, நரேந்திர மோடி அதை மாத்தி விட்டாரு. கட்டாயம் கிடையாது, மாணவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய எந்த மொழியினாலும் படிக்க வாய்ப்பு கொடுன்னு சொல்றார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் உண்மையை சொல்கிறார், உறக்க சொல்கிறார், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாரு, இந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு. சார் பல கருப்பையா, வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன், இப்படி பாரதிய ஜனதா கட்சி கூட கொள்கை ரீதியா மாறுபட்டு இருக்கக்கூடிய சில ஆளுமைகள் கூட 3வது மொழியாக இந்தி திணிக்கப்படவில்லைன்னு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சொல்றாங்க, சோசியல் மீடியாவில சொல்றாங்க. ஆனா இந்த திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளை மட்டுமே திட்டமிட்டே போய் பரப்புறாங்க. நாம தான் சொல்றோம்ல, தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் படிக்கட்டும், இங்கிலீஷ் படிக்கட்டும், அவங்களுக்கு விருப்பப்பட்டா தெலுங்கு படிக்கட்டும், கன்னடம் படிக்கட்டும். அதிமுக பொறுத்தளவுக்கு சோ அன்பார்ச்சுனேட். புரட்சி தலைவர் MGR அவர்களை போலவோ, புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போலவோ இங்க ஆளுமையான தலைவர்கள் இல்ல. இப்ப சோ அன்பார்ச்சுனேட். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திமுக அந்த மாதிரி மொழி அரசியல் பண்ணுது. என்னதான் வந்துட்டு உண்மை வேற மாதிரி இருந்தாலும் நாமளும் இந்த மாதிரி பண்ணாம அவங்க சொல்றது மாதிரியே சொல்லலைன்னா ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடுமே. நம்மளை பத்தி அவங்க தப்பா சொல்லி இங்க பாருங்க பிஜேபி போல இவங்க பேசுறாங்கன்னு நம்மள அங்க கனெக்ட் பண்ணி விடுவாங்களே, நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோமே. ஏற்கனவே இங்க வந்துட்டு நமக்கு பெருசா செல்வாக்கு இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுக்காக திமுக எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சொல்றாங்க.
இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு சில அரசியல் கட்சிகள் கொள்கையை வந்து கொண்டு வரலன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. சந்தேகமே இல்ல சார். என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சியும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் நாங்க ஓட்டுக்காக எதையுமே செய்வதில்லை, நாட்டுக்காகத்தான் செய்யறோம். ஒரு உதாரணம் சொல்றப்ப 2024 எங்களுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்த்தாங்க? இந்த வருமான வரி உச்ச வரம்பு அதிகரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நாங்க அப்ப செய்யலையே. எலெக்ஷன் முடிஞ்சு 2025 சொல்றோம் 7 லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லைன்னு இருந்ததை 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லைன்னு உயர்த்தி இருக்கிறோம். நாங்க ஓட்டுக்காக செய்யற மாதிரி இருந்தா 2024 செஞ்சிருக்கணும் சார். அப்பதானே வந்துட்டு அவங்க எல்லாம் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்த தலா 2 பேர் ஒரு குடும்பத்துல இருந்தா கூட 2 கோடி ஓட்டு எங்களுக்கு அதிகமா இருக்கும்ல. நாங்க ஓட்டுக்காக செய்யல, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக செய்யறோம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. நாங்க வந்துட்டு இதுல இந்திய திணிக்கவே இல்லை. அதனாலதான் எங்களை எதிர்க்கக்கூடிய சில ஆளுமைகள் கூட குறைந்தபட்ச மனசாட்சியோட அவங்களும் பேசுறாங்க இல்ல அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் 1965 67 திமுக பேசுது. அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு மத்தியில டெல்லியில. அவங்க இந்திய கட்டாயமா திணிச்சாங்க. அதனால அன்னைக்கு வந்துட்டு இந்திய எதிர்ப்பு நியாயம். இன்னைக்கு இந்தி திணிக்கப்படவில்லை. மூன்றாவதா ஏதாவது ஒரு மொழி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்க, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 38,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. இந்த 38,000 அரசு பள்ளிகளையும் 3வது மொழி கட்டாயம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ்னு திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டம் பைலட் பேசிஸ்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு 200 to 300 கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தாங்க நடைமுறைப்படுத்தப்படும். அந்த 200 to 300 ஸ்கூல்ல மட்டும்தான் தமிழ், இங்கிலீஷ், அதை தாண்டி 3வதா இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்கப்படும். அப்ப நாட்டுல இந்த 200 to 300 தாண்டி இன்னும் 37,500க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ், ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும். அப்ப எந்தெந்த மாணவர் எல்லாம் 3வதா இன்னொரு மொழி படிக்கணும்னு அவனுக்கு ஆசைப்படுறானோ, ஆனா வசதி இல்லையோ, பிரைவேட் ஸ்கூல்ல இப்ப திமுக குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் சன்ஷைன் ஸ்கூல் நடத்துது. வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூலுக்கு போக முடியாது. ஆனா அதே அரசு பள்ளியில அதே 3வது மொழியை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல்ல நான் போய் அப்ளை பண்றேன் சொல்லி ஒரு 200 to 300 பிஎம்ஸ்டி ஸ்கூல் வரமுல்ல, அதுல தாங்க 3வது மொழி சொல்லி கொடுக்கப்படும். ஆனா இந்த திமுக காரங்க எப்படி இதை ட்வீட் பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 38,000 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் 3வதா இன்னொரு மொழியை திணிக்கிறாங்கன்னு போய் சொல்றான். அதுவும் இந்திய கொண்டு வராங்க, இந்திய திணிக்கிறாங்கன்னு போய் சொல்றான். முதல்ல இந்தி திணிக்கப்படவில்லை, மாணவர் பிடிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஏதாச்சும் ஒரு மொழி. அடுத்தது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் 3வது மொழி அல்ல. இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூலை ஏத்துக்கிட்டா அது நடைமுறைக்கு வரக்கூடிய 200 to 300 கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த 3வது மொழி. இந்த உண்மையை நாங்க எடுத்து சொல்றோம். இவனை திட்டமிட்டே பொய் சொல்லி எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போர்டு, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்தி போய் அடிக்க போறாங்க. எப்ப இந்தி தான் திணிக்கவே இல்லையே, அதுவும் இந்திய அழிச்சா கூட புரிஞ்சுக்கலாங்க. அதுவே போய் ரொம்ப கொடுமையான விஷயம்னா, தேனியில இருக்கக்கூடிய, தென்காசியில இருக்கக்கூடிய திமுகவோட முன்னாள் மாவட்ட செயலாளர் ஒருத்தர், தமிழ் இருக்கு, இந்தி இருக்கு, இங்கிலீஷ் இருக்குங்க, இந்தி எதிர்க்கிறோம், இந்தி அழிக்கிறோம் சொல்லிட்டு போய் இங்கிலீஷ் அழைச்சிட்டு இருக்கிறான் அந்த ஆளு. மு.க. ஸ்டாலினே பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலினே பரவாயில்லைங்க. அதாவது மு.க. ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினோ ஒருத்தன் தலைவனா ஏத்துக்கிறானா, அவன் எப்படிப்பட்ட தற்குறியா அடிமுட்டாளா இருப்பாங்கிறதுக்கு இந்த தென்காசி தெற்கு மாவட்டத்தோட திமுகவோட முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லத்துறை என்னமோ அந்த ஆசாமி தான் உதாரணம். மேல தமிழ் இருக்கு, அடுத்ததான் ஹிந்தி இருக்கு, லாஸ்டா தாங்க இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் போய் அழைச்சிட்டு இருக்கிறான். கீழே இருக்கக்கூடிய எவனும் அவன் அநேகமா திமுக காரனா இருக்க மாட்டான், பொதுமக்கள் யாராச்சும் வேடிக்கை பார்த்திருப்பான். ஐயோ நீ ஹிந்தி அழிக்கிறதுக்கு பதில இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கியா? இவனுக்கு இங்கிலீஷ் எதுன்னு தெரியல, இந்தி எதுன்னு தெரியல. மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ் கூட ஒழுங்கா தெரியாதுங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த தற்கொலைகளை போய் நம்ம தலைவனா ஏத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? அறிவார்ந்த தமிழக மாணவர்களும் இளைஞர்களும் நல்ல தலைவன் எவன் உண்மையை சொல்றானோ, எவன் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வரானோ அவன் பின்னாடி செல்லணும், திமுக காரங்க பின்னாடி செல்லக்கூடாது. உச்சகட்டமா பாருங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் இந்தி குறித்தும் மாணவர்கள் மத்தியில, கல்லூரி மாணவர்கள் மத்தியில திமுகவோட அமைச்சரா இருக்கக்கூடிய பொன்முடி தப்பா பேசி விடுறாரு. அவரும் எல்லாரும் மேலேயும் எல்லாரும் போலவும் அவரும் தப்பா சொல்றாரு. திமுக காரன் போலவே இந்தி திணிக்கிறாங்கன்னு. அல்டிமேட்டா ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழ் மீடியத்துல படிக்கிற மாதிரி, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற மாதிரி நம்ம மாணவர்கள் எல்லாத்தையும் இந்தி மீடியத்துல படிக்க சொல்றான். எல்லா சப்ஜெக்டையும் இந்தி வழியில படிக்கணுமா? நாம எப்படிங்க இந்தியில படிக்கிறது? கஷ்டம் இல்ல அப்படிங்கிறாரு அந்த ஆளு. நீ எல்லாம் ஒரு அமைச்சரான்னு கேட்க தோணுது. நம்ம ஸ்டாலினை பார்த்து நீ எல்லாம் உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீ எல்லாம் எப்படி முதலமைச்சர், உதயநிதியை பார்த்து நீ எல்லாம் எப்படி துணை முதலமைச்சர்னு கேட்க தோணுது. தமிழக மக்கள் அப்படித்தான் கேட்கறாங்க.
இல்லாத பொல்லாது இந்தி திணிக்கல, இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லி விட்டானுங்க இது வரைக்கும். இப்ப இந்தி மீடியத்துல படிக்க சொல்றாங்கன்றான். எப்படின்னா இப்ப நீங்க சயின்ஸா இருக்கட்டும், சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், எல்லா பாடங்களையும் இந்தியில படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் பிரச்சாரம் பண்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு சில மாணவர்கள் பாவம் அப்படி சத்தம் போடாம இருக்கிறான். அல்டிமேட்டா இன்னொன்னு அள்ளி விட்டாரு அவரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நாம ஏன் தெரியுமா வந்துட்டு தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், ஸ்கூல்ல எப்படி நடக்குது அப்படின்றது. அவன் ஸ்கூல் பாஸ் பண்ணி தான் காலேஜ் வந்துட்டான். அங்க போய் என்ன பேச வேண்டி கிடக்கு? என்ன சொல்றாருன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா 3ஆவதுலயும் 5ஆவதுலயும் 8ஆவதுலயும் நுழைவுத் தேர்வு நடக்க போகுது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதனால எதுக்குறோன்றார். 3ஆவதுலயும் 5ஆவதுலயும் 8ஆவதுலயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைங்க, அது ஒரு பொது தேர்வு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற, பப்ளிக் எக்ஸாம் வேற. இந்த வித்தியாசம் கூட தெரியாத பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். இப்ப வனத்துறை அமைச்சர். அந்த அளவு தூக்கி காட்டுல தான் போடணும், வெளில வராதையா உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படி சொல்லி. என்ன இந்த மாதிரி போய் போஸ்ட் சொல்றாரு? முதல்ல பொது தேர்வு என்பது எதுக்கு? ஃபெயில் பண்றதுக்கு இல்லைங்க. 3ஆவதுலயே 5ஆவதுலயே 8ஆவதுலயே நடக்கக்கூடிய பொது தேர்வுல ஒரு மாணவன் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டா அவனை வந்துட்டு அப்படி நிறுத்த மாட்டோம். நீ 3ஆவது படிக்கிற, பரீட்சை எழுதுன, ஃபெயில் ஆயிட்ட, மறுபடியும் நீ 3ஆவதுலயே படி, அப்படி கிடையாதுங்க. அவன் பாஸ் பண்ணியிருந்தானா சந்தோஷம், மார்க்கு கம்மியா எடுத்திருந்தானா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டீச்சரை கூப்பிட்டு இத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்கிறான், இந்த குழந்தை மட்டும் ஏன் பாஸ் பண்ணல, அவனுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க சிறப்பு பயிற்சி கொடுங்கன்னு சொல்றது தான் இந்த ஸ்கீம். அதுக்காக தான் பொது தேர்வு. மாணவன் 3ஆவதுல 5ஆவதுல 8ஆவதுல பொது தேர்வு எழுதினா கூட அவன் மார்க் கம்மியா எடுத்தாலும் அதே வகுப்புல இருக்க மாட்டான். அடுத்த வகுப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோட் ஆகி போயிடுவான். 3ஆவதுல இருந்து 4ஆவதுக்கு போவான், 5ஆவதுல இருந்து 6ஆவதுக்கு போவான், 8ஆவதுல இருந்து 9ஆவதுக்கு போவான். இடைநிற்றலே கிடையாது. இது பொது தேர்வு. மாணவன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கம்மியா மார்க் எடுத்திருந்தா டீச்சரை கூப்பிட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க கூடுதல் சிறப்பு பயிற்சி கொடுங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த திட்டம். இது பொது தேர்வு, இது நுழைவுத் தேர்வுன்னு பொய் பிரச்சாரம் பண்றாரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி. அப்புறமா அவர் சொல்றாரு, இந்த பாருங்க, இனிமேல் இப்ப நீங்க வந்துட்டு காலேஜ்ல படிக்கிறீங்களே, கிராமத்துல என்ன வந்து காலேஜ்ல படிக்கிறீங்களே, பிஏ, பிஎஸ்சி, பிகாம் படிக்கிறீங்களே, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துடும். +2 முடிச்சு நீங்க நீட் மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதித்தான் பிஏ, பிஎஸ்சி கூட சேர முடியும். அப்படி என்ட்ரன்ஸ் வச்சா நீங்களா அவங்க வந்து படிக்க முடியுமா? உங்களெல்லாம் படிக்க முடியாது. சமுதாயத்துல மேல உள்ளவன் தான் வந்து படிக்க முடியும். எவ்வளவு ஆணவ போக்கு, எவ்வளவு! இப்ப கிராமத்துல இருந்து வரக்கூடிய எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? சமுதாயத்துல மேல உள்ளவன் இல்ல டவுன்ல படிக்கிறவன் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய அறிவு இருக்கா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு கிராமம் அதிகமா இருக்கா, நகரம் அதிகமா இருக்கா, சிட்டிஸ் அதிகமா இருக்கா, ரூரல் ஏரியாஸ் அதிகமா இருக்கா? கிராமத்துல இருந்து வரக்கூடிய எங்களுக்கு இப்ப அறிவில்லைன்னு சொல்றாரு அந்த திமுக அமைச்சர். இன்னைக்கு தமிழகத்துல ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும், காலேஜ் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருக்கட்டும், ஜட்ஜி எக்ஸாம் இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் அதிகப்படியான ஆட்கள், அதிகப்படியான மாணவர்கள் எங்க இருந்து சார் பாஸ் பண்றான்? கிராமத்து மாணவர்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்கு. விவசாயிகளோட, ஏழை எளிய பெற்றோர்களோட பிள்ளைகளை எங்களை வந்துட்டு நீங்க கேவலமா நினைக்க கூடாது. கிராமத்து மாணவர்களால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஏ, பிஎஸ்சி, பிகாம் சேர முடியாது சொல்றது ஒரு மிகப்பெரிய அவமரியாதை. இது ஒரு தீண்டாமை கருத்து. கிராம மக்களுக்கு எதிரான தீண்டாமை கருத்தை ஒருபோதும் வந்துட்டு நாங்க ஏத்துக்க மாட்டோம். திமுக என்னைக்குமே எல்லா விஷயத்திலையும் தீண்டாமை வந்துட்டு கடைபிடிக்கும். இன்னைக்கு அறிவு விஷயத்திலையும் கிராமப்புற மாணவ மாணவிகளை ரொம்ப கொச்சப்படுத்தி கீழ்த்தரமா பேசியிருக்கிறார் திமுக அமைச்சர். அவரை வந்துட்டு அந்த பதவியிலிருந்து நீக்கணும் மு.க. ஸ்டாலின். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு பேராசிரியரா கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு நேரடியா பார்த்தவன் நான். அவங்க எல்லாம் அறிவார்ந்தவர்கள். அவங்கள போய் உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லை, நீங்களாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஏ, பிஎஸ்சி, பிகாம் சேர முடியாது சொல்றத ஒருபோதும் வீரத்திருநாவுக்கரசுங்கிற பேராசிரியர், வீரத்திருநாவுக்கரசுங்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். நாகரிக சமுதாயம், அறிவுள்ள யாருமே இதை ஏத்துக்க மாட்டேன்.